நிவாரண நிதி கொடுத்திருந்திருக்கலாம். இது உங்களுடைய கண்ணீரை தொடச்சிருமா? கோடி கொடுத்தாலும் செல்லுமா சார்? இதுக்கு ஈடாகுமா சார்? பத்தாது சார். என் பிள்ளை மாதிரி இந்த கோடி ரூபாய் வருமா சார்? வராது. படாத கஷ்டப்பட்டிருக்கீங்க சார் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. நான் இது ரெண்டும் தான் சொத்துனே நினைச்சேன் பிள்ளை வளர்த்தேன். கடைசி கூடி வர நேரத்துல இப்படி கொலையா பண்ணிட்டு போயிட்டாங்களா சார்? தாங்க முடியாததுதான். 100 நாள் வேலைக்கு போவே, பூ கட்டுவே, தப்பே, எல்லா வேலையும் பார்த்தேன். பார்க்காத வேலையில 2 பேர்த்தையும் வளர்த்தேன் சார். இந்த ஒரு இது மட்டும் அவட இருக்கவே இருக்கா சார். 10 ரூபாய் இருந்தா நான் தான் சார் கொடுப்பேன். இந்த 5 பேர் என் மையம் தண்ணி கேட்டு மிளகா பொடியை போட்டு கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி அந்த கொடூரத்தை அவங்க அனுபவிக்கணும் சார். இது மாதிரி இனிமே யாருக்குமே நடக்க கூடாது. என் கொலை கொதிக்கிற மாதிரி எந்த தாய் கொலையும் கொதிக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு நீதி வேணும். 1000 விசாரணை நடக்கலாம், எல்லாமே நடக்கலாம். ஆனா என் மகன் இப்படிதான் அப்படின்றத ஒரு தாயால தான் அதை ஊர்ஜிதமா சொல்ல முடியும். என் மகன் நல்லவன், எனக்கு தெரியும் அப்படின்றத அவங்க உறுதியா அவங்க தாயால மட்டும்தான் அதை வெளிப்படுத்த முடியும். அந்த வார்த்தையை தான் என் பையன் மேல எந்த குறையுமே சொல்ல முடியாது சார். நல்ல பையன் சார், சின்ன பையன் மாதிரி சார். யார் சொன்னாலும் என்ன வேணாலும் கேட்பேன். பாசக்கார பையன். இந்த ஒரு இது மட்டும் அவட இருக்கவே இருக்கா சார். 10 ரூபாய் இருந்தாலும் நான் தான் சார் கொடுப்பேன். அப்படி அவங்க தங்கமான பையன் சார். ஆனா இது ரொம்ப கொடூரமா நடந்தது. எந்த ஒரு அதுக்கு ஒரு அத்தாட்சியம் இல்லாம ஏதோ ஒரு வேணும்னே ஒரு திட்டமிட்டு பண்ண மாதிரி ஒரு சதி மாதிரி இருக்கு. இந்த பையன் இறந்த இறப்பு இதுல வேற ஏதாவது பழிவாங்குதல் ஏதாவது பின்னணியில இருக்கா? பின்னணியா இருக்கான்றது சொல்ல முடியல. ஆனா இப்ப நட சூழ்நிலையில பார்த்தாக்க அப்படித்தான் தோணுது. மகன் என் மகன் நல்லவன், அந்த தீர்ப்பு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரை துடைக்கப்படணும். அந்த மாதிரி பையன் இல்லைன்னு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி என் மைனுக்கு தீர்ப்பு கிடைச்சா போதும். இந்த நிவாரண நிதி கொடுத்திருந்திருக்கலாம். இது உங்களுடைய கண்ணீரை தொடச்சிருமா? கோடி கொடுத்தாலும் செல்லுமா சார்? இதுக்கு ஈடாகுமா சார்? பத்தாது சார். என் பிள்ளை மாதிரி இந்த கோடி ரூபாய் வருமா சார்? வராது. படாத கஷ்டப்பட்டிருக்கீங்க சார் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. நான் இது ரெண்டும் தான் சொத்துனே நினைச்சேன் பிள்ளை வளர்த்தேன். கடைசி கூடி வர நேரத்துல இப்படி கொலையா பண்ணிட்டு போயிட்டாங்களா சார்? தாங்க முடியாததுதான். மாவெல்லாம் வித்துதான் நீங்க பிள்ளைகளை வளர்த்தீங்க. கட்டி பின்னுவே, 100 நாள் வேலைக்கு போவே, பூ கட்டுவே, தப்பே, எல்லா வேலையும் பார்த்தேன். பார்க்காத வேலையில 2 பேர்த்தையும் வளர்த்தேன் சார்.